Good morning, friends. Good morning, friends. Am I audible? Very good morning. உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் என்கிற தலைப்பில் இன்னைக்கு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து எக்ஸல் உள்ள போறது அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்குது. பீப்புள் ஹேவ் ஹெசிடேஷன் டு லேர்ன் சம்திங் நியூ. உள்ள என்ன ஒரு பயம், ராக்கெட் சயின்ஸ் மாதிரி அப்படி பயப்படுறாங்க. இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ஆக்சுவலா கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி எஃபர்ட்ஸ் எடுத்து அது என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இனிஷியலாக எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் என்ன கற்றுட்டு இருக்கணும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு 4 days பேக் 5 days பேக் கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இமீடியட்லி ஐ கமிட்டட் ஃபார் யர் மீட்டிங் டு ஆல் தி பீப்புள் டு ஷேர் வாட் எவர் ஐ லேர்ன். ஸோ அப்படி தெரியும் பொழுது இமீடியட்டாக நான் வந்து சீரியஸாக எனக்கு வந்தது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ எம் லேர்னிங். ஐ வாண்ட் டு ஷேர் வித் ஆல் யூ பீப்புள். ஸோ என்னென்ன கற்றுட்டு இருக்கணும் அதை கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸல் உங்கள்கிட்ட இருந்தால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக பேஸ்லேருந்து போவேன். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ரைட்டா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கைண்ட்லி பேர் வித் மீ பிகாஸ் மெனி பீப்புள் மேபி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லெவல், மேபி ஃப்ரம் த ஸ்டார்டிங் லெவல். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடாது இல்லையா? ரைட். when I open a Excel sheet, இது மாதிரி ஸ்டார்டிங்ல வரும். you can select a blank. இது மாதிரி blank செலக்ட் பண்ணீங்கன்னா you are opening a new worksheet. இது ஒர்க் புக்னு சொல்லுவோம், இல்லை ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி சில விஷயங்கள் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ when you open a new one, go to file, blank ஒர்க் புக்குங்கிறத நீங்கள் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். இல்லை ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்றால் அந்த ஃபைல், எந்த ஃபைலோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பழைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூ, யூ ஆர் ஓப்பனிங் ஒன்லி நியூ. ஓப்பன் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ். யூ ஆர் ஓப்பனிங் பை செலக்டிங் ஃபைல் அண்ட் தென் ஓப்பன் அப்படி சொல்லி போட்டு தென் கீழே மோஸ்ட்லி முதல் 10 ஃபைல் வந்து விசிபிளாக இருக்கும். ரீசெண்டாக நம்ம பார்த்தது 10 ஃபைல் விசிபிளாக இருக்கும். அதை போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஆடியோ வந்து மியூட்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் கம்ப்யூட்டர் நாய்ஸ் சில சமயம் வரும், அது வராமல் இருக்கும். ப்ளீஸ் இது எல்லாருமே மியூட்ல வச்சுக்கோங்க. மியூட்ல வச்சுக்கலாம். நான் 2-3 பேர் மீட்ல வைக்கல. ப்ளீஸ் மீட்ல வைங்க. எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் மற்றவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சு எனக்கு தெரியாது, உங்களுக்குலாம் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ். ஓகே. இப்போ சேவுக்கும் சேவ் அஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. there is a difference between save and save as. ஸோ நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, when they are working in the existing file, ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைலில் ஒர்க் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அதை நியூ ஃபைலாக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பை மிஸ்டேக் சேவ்னு போட்டுருவாங்க.
இல்லை வந்து ஆட்டோ சேவ்னு உள்ள ஒன்று இருக்கும், அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைலில் நம்ம பண்ண கரெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லாப் ஆகிடும். இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஒன்று இருக்குது, பட் அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு சில கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு நான் வேற ஃபைலாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போட்டு அந்த எக்ஸிஸ்டிங் ஃபைல் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஃபைல் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த ஃபைல் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி சேவ் ஆஸ்ன்னு போட்டு நீங்கள் ஒரு புது பேர் கொடுத்துருங்க. புது பேர் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ தட் வில் பி ஏ செப்பரேட் வெளியே இருக்கும். நீங்கள் பண்ண போகிற கரெக்ஷன்ஸ்லாம் அதில் தான் வரும். ஸோ பழைய ஃபைலு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ தெர் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் யூ வாண்ட் டு ஒர்க் சம்திங் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் யூ வாண்ட் டு சேவ் தட் கரெக்ஷன்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் டு நியூ ஃபைல். ஸோ அப்படி பண்ணும் பொழுது முதல்ல ஜாக்கிரதையாகவே பழைய ஃபைலை காப்பி எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. காப்பி எடுத்துட்டு பண்ண நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டால் அவசரமாக பண்ணிட்டு டக்குன்னு சேவ்னு போட்டுருவாங்க. பழைய ஃபைல் இது மேலே அப்படியே ஓவர்லாப் ஆகிடும். பழைய ஃபைலில் என்ன இருந்தது, என்ன மாற்றங்கள் பண்ணோம் நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாது நமக்கு கண்டிப்பாக. ஸோ சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், எக்ஸிஸ்டிங் ஃபைலை சேவ் போட்டிங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, சேவ்னு போட்டிங்க அப்படின்ட்டா மேலே இருக்கும், இங்கேயும் கூட சேவ், லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கும் சேவ்னு இருக்கும். அதில் போனாலே ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணலாம். இல்லை ஃபைலில் போய் இங்கே சேவ்னு கொடுத்து சேவ் பண்ணலாம். இது ஏற்கனவே எக்ஸலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப எல்கேஜி மாதிரி இருக்கும். கைண்ட்லி பேர் வித் மீ. கொஞ்சம் நியூ பீப்புள் இருந்தாங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுத்துருக்குறேன். ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜ் போட்டு அரௌண்ட் 3000 பீப்புள் கொஞ்சம் லேவாக ஃபஸ்ட்டு டைம் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹோம் பேஜ், ரைட்டா? இந்த ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்கிறது, முதல்ல பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு உள்ளே போகும். நான் 3 நாள் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இன்னைக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எடுக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் நாளைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ், ரைட்டுங்களா? இது வந்து ஆக்சுவலாக நான் தொட போகிறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். உள்ள வந்து thousands and thousands ஆஃப் ஃபார்முலாஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கிறது. பட் நமக்கு லைஃப்பில் தேவையானது, ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற தேவையானது மட்டும் நம்ம எடுத்துட்டா போகும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாளைக்கு தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலாக உள்ள விஷயங்கள் மட்டும் தான் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காமிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபைலை வச்சுக்கலாம். ரைட், நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டைப் பண்ண போகிறேன், சம் மேட்ரை டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே போகிறோம். யூ கேன் செலக்ட் ஈவன் தமிழ் ஃபாண்ட்ஸ் கூட இருக்குதுங்க. நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு உள்ள ஃபாண்ட் வந்து இந்த பேர் சன் டாமி அப்படின்னு இருக்கும். இது நான் தமிழில் டைப் படிக்கிற மாதிரியே தமிழில் டைப் படிக்க முடியும். தமிழ் டைப் ரைட்டிங் எனக்கு ஹையர் நான் பண்ணதுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஞாபகத்தை வச்சுட்டு நான் அடிக்கிறேன். கீபோர்டில் தமிழ் எழுத்தே இருக்காது. நான் வந்து இங்கே ஃபாண்ட்டை நான் மாற்றிட்டு தமிழ் ஃபாண்டிங் வச்சுட்டு தமிழ்ல இங்கே டைப் படிக்கலாம். இது நிறைய தமிழ் ஃபாண்ட் என்கிட்ட இருக்கிறது. பட் நான் யூஸ் பண்ணுறது, அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் டைப்பிங் அப்படியே படிக்கிற விஷயத்தில் வந்து அடித்துக் கொள்ளலாம். நீங்கள் எது வேணால் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மேலே போய் இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங் ஒரே நிலையில் தான், ஒரு தமிழ் டைப் ரைட்டிங் கீபோர்டில் தான் வரும். சூஸ் எனி திங், ரைட்? அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணால் இந்த செல், திஸ் இஸ் கால்டு செல். இந்த ஒரு சதுர பிளேஸ் இஸ் கால்டு செல். இந்த செல்லோட ஐடி வந்து இந்த கார்னரில் இருக்கும், லெஃப்ட் கார்னரில் இருக்கும், C138. இப்போ ஒரே ஒரு செல் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு 138ங்கிறது தெரியறது. ஆனால் நிறைய மேட்ரு ஃபுல்லாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு பர்டிகுலர் இதில் இருக்கும் பொழுது இது இங்கே வந்து தேடுவோம், எந்த இடத்துல டார்க்காக இருக்குது, எந்த இடத்துல டார்க்காக இருக்குன்னு தேடுவோம். அப்படி தேட வேண்டாம். இந்த இடத்த கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் H141 அப்படிங்கிறது தெரியும் செல், ரைட்டுங்களா? ஸோ நான் காமிச்சுட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருந்தால் சாட்டில் வந்து எஸ்ன்னு போடுங்க. சிலர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, சார் ஒன்றுமே தெரியல அப்படின்னு. அதை முதலே சொல்லியிருந்தா நம்ம பார்த்து பண்ண முடியும், ரைட்டா? ரைட்.
சாட்ல போட்டுருவீங்க. ஓகே, இப்போ ஃபாண்ட் செலெக்ஷன் இங்க இருக்கிறது, ரைட். அடுத்தது ஃபாண்ட் சைஸ். நார்மலா 12க்கு கீழே இருந்தால் படிக்கிறது கஷ்டம். நம்ம வேர்ட்லயும் சரி, இதுலயும் சரி, எக்ஸல்லையும் சரி, 12 இருந்தா ரீடபிளா இருக்கும், பார்த்தா படிச்சுன்னு தெரியும். போல்டு பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்க டைப் படிக்கிறேன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் அடிக்கிறேன். இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டணும் அப்படின்னா I select the cell, then go to this area. I can increase the number to any size. Okay, but in size கூடும் பொழுது இந்த என்டையர் ரோ ஃபுல்லாவே சைஸ் பெருசாயிடுங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூட்டியிருக்கேன், இந்த 139 ரோ முழுக்கவே பெருசாயிடும். இதுல நீங்க 1ல பெருசா வச்சுட்டு மற்றதை சின்னதா வைக்க முடியாது. இதுல எவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இந்த என்டையர் ரோ முழுக்கவே இதே சைஸ்ல தான் இருக்கும். The entire row will be the same size because you selected a bigger font for this matter. இந்த மேட்டர் பண்ணதுனால ஓகேயா. ஸோ இது வந்து போல்டு பண்ணும். இந்த ஃபாண்ட்டை இன்னும் போல்டு பண்ணணும் அப்படின்னா இது போல்டு இருக்கு, நார்மலா மாத்திருக்கேன். இப்போ இதையும் போல்டு இருக்கு, நார்மலா மாத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மேட்டரை அடிச்சுட்டு இதை நான் வந்து போல்டா மாற்றணும் அப்படின்னா போல்டா மாற்றணும். எல்லாமே போல்டா செலக்ட் ஆயிருக்குது. ரைட்டா, இப்போ நார்மலா இருக்குது. இஸ் இஸ் நாட் இன் போல்டு. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இது போய் போட்டுறேன் அப்படின்றால் இது போல்டாக மாறும். இந்த ஃபாண்ட்டே போல்டா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேற ஃபாண்ட்ல வச்சாதான் உங்களுக்கு தெரியும் வேற என்ன. போல்டு இல்லைன்னா இன்னும் சின்னதாக போகும். ரைட்டா, ஸ்மாலாக இருக்கு. இப்போ நான் போல்டு செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் இது செலக்ட் பண்ணுறேன், அண்ட் மேக் இட் கிளிக் பண்ண பிஏ கிளிக் பண்ண போல்டாக மாறுகிறது. இது நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்ஸ், கொஞ்சம் சரிந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சரிந்த எழுத்து பண்ணுவதற்கு நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்ஸ். ரைட்டா, ஓகே, நமக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சில சமயம் மவுஸ் வந்து ஒர்க் பண்ணாது, கொஞ்சம் அப்படியே தேடி தேடி கஷ்டப்பட்டு இருக்கும்போது சரியா ரோல் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கிளிக் பண்ணி கூட்டலாம். ஒரு சைஸ் கூட்டலாம், இன்னொரு சைஸ் கூட்டலாம். இந்த பக்கம் இது பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா இன்னொரு சைஸ் குறைக்கலாம், இன்னொரு சைஸ் குறைக்கலாம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் மட்டும் குறைக்கணும், பர்டிகுலர் ஒரு செல்ல மட்டும் ஃபாண்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது செலக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ நிறைய இடத்துல ஃபுல்லாக இவ்வளோ மேட்டர் இருக்குது. இதில் வந்து எனக்கு நான் ஒரு 8 டிஜிட் மேட்டர் வச்சிருக்கிறேன். 8 டிஜிட் மேட்டர் வச்சிருக்க பொழுது இது வந்து செல்ல கொஞ்சம் மறைஞ்சு போற மாதிரி இருக்குது அப்படின்னா எய்தர் ஐ கேன் இதை சூஸ் பண்ணி கொஞ்சம் அகலத்தை மாற்றலாம், இல்லை என்றால் இந்த எழுத்தை மட்டும் நான் என்ன பண்ணலாம், ஃபாண்ட்டை குறைத்துக் கொள்ளலாம். குறைத்துக் கொள்ளணும் தெரியும். ரைட்டா, ரைட். இது வந்து ஃபாண்ட்டை கூட்டுறதுக்கு, இது ஃபாண்ட்டை குறைப்பதற்கு. இது வந்து பார்டர், பர்டிகுலர் செல்லுக்கு பார்டரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றால் 4 பக்கமும் செலக்ட் பண்ணோம் அப்படின்றால் அவுட் சைடு பார்டர் மட்டும் கிளிக் பண்ணா இந்த ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு 4 புறமும் பார்டர் வந்துடுது. இது திக்கா பண்ணணும் அப்படின்றால் திக்கர் பார்டர்னு ஒன்று இருக்குது, திக் அவுட் சைட் பார்டர். இது கொஞ்சம் திக். ரைட்டுங்களா, இது எப்போ நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நிறைய நம்பர்ஸ் நான் போடுறேன். ரைட்டா, நான் வந்து எல்லாமே போடும் பொழுது just 1 minute. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் நான் குறைச்சிக்கிறேன், எல்லாமே ஒரே ஃபாண்டா மாத்திக்கிறேன். எல்லாமே இட்டாலிக்ஸ் வந்து நார்மலுக்கு மாத்திக்கிறேன், போல்ட் எல்லாமே சின்னதாக மாத்திக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இது வந்து இதுல பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியறது. If you take a print out, இந்த பின்னாடி இருக்கிற சின்ன கோடுகள் எல்லாம் தெரியாது. இட் மே நாட் பி விசிபிள்.
the lines behind this may not be visible when you take a print out. அப்போ உங்களுக்கு எந்த இதுக்கு நேரம் எந்த நம்பர்னு தெரியாது. நமக்கு வந்து அப்போ பாக்ஸ் பார்டர் போட்டாதான் கரெக்டா வரும். இதை பூரா செலக்ட் பண்ணும். மவுஸை வச்சு இது பூரா செலக்ட் பண்ணிக்கொண்டு பார்டருங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு ஆல் பார்டர்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக சதுரம் வந்துடும். ஓகேயா? இப்போ பிரிண்ட் அவுட் வரும்பொழுது இந்த பார்டர்ஸ் வரும். அப்போதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஓகே, வீடியோவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாமே எல்லாருமே. உங்களுக்கு பேண்ட்விட்த் ரொம்ப ஸ்லோவாகிடும். வீடியோ நமக்கு தேவை இருக்காது. ஓகே, ஸோ இது ரைட். அடுத்தது ஃபாண்ட்டில் பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றணும் அப்படின்றா மாற்றணும். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இந்த கலர்லாம் இந்த பர்டிகுலர் கேட்டகரிலாம் இந்த கலரில் வைக்கணும். ஐ கேன் ஐடென்டிஃபை. இப்போ வந்து 5ஆம் நம்பருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து இந்த கலர் மாற்றணும் அப்படின்றால் மாற்றணும். ரைட்டா? சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்றா சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இதை பார்த்தாலே எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து 5ஆம் நம்பருக்கு மேலே இருக்கிறது. அபவ் 5 எல்லாமே நான் செலக்ட் பண்ணி நம்பர்ஸ் வந்து நான் கலர்ஸை மாற்றி வச்சுக்கிறேன். அப்படின்னா ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணாலே எனக்கு விசிபிளாக இருக்கும் இதெல்லாம் 5 and above. அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணி மாற்றலாம். இந்த ஃபாண்ட் வந்து இந்த கலர்ஸ், இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை மாற்றுறது தான் வந்து இதை நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் எந்த கலர்னாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். லைட் கலராக வைக்கணும். ஏன்னா ரொம்ப பின்னாடி இந்த எழுத்துக்கள் தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் கூடுமான அளவு லைட் கலராக வைங்க. ரொம்ப லைட் கலராக இருந்தால் போதும். ரைட்டா? இந்த கலர் வேண்டாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நோ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஓகேயா? கலர்ஸ் இப்போ உள்ள இருக்கிற ஃபாண்ட் கலர்ஸ் இங்கே வந்து பிளாக்ல இருக்கு, எல்லாமே பிளாக்ல. இப்போ நான் இந்த ஃபாண்ட் கலரை மாத்துறதா இருந்தால் பிளாக்ல இருக்கு, நான் ரெட்டு கொண்டு போனால் ரெட்டு கொண்டு போகலாம், இல்லை நான் ப்ளூக்கு கொண்டு போனால் ப்ளூக்கு கொண்டு போகலாம். ரைட்டா? ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, அடுத்தது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் அலைன் அப்படிங்கிற ஒரு ஏரியா பார்க்கணும். டாப் அலைன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு ஃபாண்ட் ஒரு பர்டிகுலர் இது வந்து நம்ம ஒரு ரோன்னு சொல்கிறோம், இது ஒரு காலம்னு சொல்கிறோம். மேலிருந்து கீழே வர்றதெல்லாம் காலம், இது எல்லாமே காலம். ஜே காலம், ஐ காலம். ரைட்டா? இந்த மேலே ABCD இதெல்லாம் போட்டிருக்கிறது வந்து நம்ம ரிப்பன்னு சொல்லுவோம். மேலே ஏரியா பூராவே ரிப்பன்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்க ஃபுல்லாகவே ரிப்பன்னு சொல்லுவோம். இதை வந்து ரோன்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ரோவில் நான் வந்து ஒரு பெரிய மேட்ரு ஒன்றில் அடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து இது ஃபைல் சைஸ் பெருசாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ப்ளூ அப்படின்னு ஒரு மேட்ரு கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl A போட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இந்த இது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl A போட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இதை நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன், ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். ரைட்? இப்போ மேலே ஸ்பேஸ் நிறைய இருக்கிறது. இதை நான் வந்து எங்கே வேணாலும் அந்த மேட்ரை நகர்த்துறது அப்படின்றால் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. டாப் அலைன் மேலே கொண்டு போயிட்டோம், மிடில் அலைன் சென்டரில் கொண்டு வந்துடலாம், டவுன் அலைன் கீழே கொண்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? பாட்டம் அலைன் கீழே கொண்டு. ரைட்? இந்த ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ளேயே நகர்த்துவதற்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து லெஃப்ட் அலைன்ல இருக்கு. இப்போ நார்மலா நம்பர் நம்ம அடிக்கும் பொழுது ரைட் அலைன்மெண்ட் தான் பண்ணணும். ரைட் அலைன்மெண்ட் இந்த இடம், இந்த ஓரத்துக்கு வந்துடும். க்ளோஸ்லி வாட்சிங் த செல், லெஃப்ட் அலைன் கொண்டு போகிறேன், ரைட் அலைன் கொண்டு. நம்ம வேர்ட்ஸ்லாம் அடிக்கும்போது மிடில் சென்டரில் பண்ணுறதுக்கு இதை பண்ணணும்.
இப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணணும். ரைட்டுங்களா? அதை வெயிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வைக்கலாம். இன்டென்ட் அப்படிங்கிறதும் அதுதான். இதை குறைக்கிறதா கூட்டுறதா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸ்பேஸ் நகர தெரியுது இல்லையா? இன்டென்ட் குறைக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு எப்பப்போ தேவை வருமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ ஜென்ரல் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் அடிக்கிறேன். இந்த நம்பர் நான் அடிக்கிறேன். அதோட ஆடியோ ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். I'll come again to the screen. Right. Now screen is visible. இப்போ நம்ம இந்த நம்பர் அடிச்சிருக்கிறேன். I increase the font to somewhere 18 and listen to ஏரியல் ரவுண்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஏரியல் ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த செல் எப்படியெல்லாம் மாற்றலாம், கரன்சியாக மாற்றம் வந்தால் இந்தியன் ருப்பி டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் போட்டா பேக்வர்ட். நான் போட்டது வந்து அன்டூ ஆயிடும். நான் வந்து இதை பண்றேன், செலக்ட் பண்றேன். இது இஃப் வாண்ட் டு கன்வெர்ட் டு இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லி போடுறதா கரன்சின்னு கிளிக் பண்ணா அது இந்தியன் ருப்பினா நம்ம இந்தியானா டக்குன்னு வந்துடுது. ரைட்டா? இப்போ நான் கண்ட்ரோல் இசட் போட்டா பழசு மாறிடும். எனி மாடிஃபிகேஷன் யூ டன் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும், கேன்சல் பண்ணணும், பழைய இதுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் பேக்ல வரணும் அப்படின்றால் கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் பிளஸ் இசட். இன்னொன்று பேக்ல போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் இன்னொரு தடவை. சரிங்களா? அப்பப்போ ஞாபகம் வரும்னு சொல்றேன். இது வெறும் நம்பர் தானே நம்பர். இப்போ இதுல வந்து தௌசண்ட்ஸ்ல வரணும், அப்படி அக்கௌண்ட்ஸ்ல வரணும் அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பெரிய அமௌண்டா இருக்கு. இவ்வளோ பெரிய நம்பரா இருக்கிறது. இந்த நம்பரை வந்து தௌசண்ட்ஸ்ல கொண்டு போகணும் அப்படின்றால் இதுலயும் கொண்டு போகலாம், அக்கௌண்டிங்ல கொண்டு போகலாம். ஸோ கிளீனா தௌசண்ட்ஸ் மேல வந்து லேக்ஸ் க்ரோர்ஸ் எல்லாம் கிளீனா வந்து ஓகே மாத்திர இங்க வந்து 2 டெசிமல் இது வந்து ரைட் நம்பர் பார்த்துருக்கோம். ஜெனரல் அக்கௌண்டிங் டேட் ஷார்ட் டேட் கொடுக்குறான்னு 1/2 கொடுத்தா 1/2 கொடுத்தாலே 1 பிப்ரவரி அப்படின்னு வந்துடும். 1/3 கொடுத்தாலே 1 மார்ச். ஏன்னா இங்க நான் செலக்ட் பண்ணிருக்கிறது என்ன செலக்ட் பண்ணிருக்கேன், ஷார்ட் டேட்னு செலக்ட் பண்ணிருக்கேன். அது செலக்ட் பண்ணதுனால மாறும். ஓகே, ஸோ நீங்க என்ன நம்பர்னாலும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோம். டேட் வரும் பொழுது 26/2 அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறோம். இதை மாத்துறது திருப்பி மேலே போயிட்டு காலை போட்டு மாத்தினா மாத்திடும். நம்ம இங்க மாத்தினதுனால அது பக்கத்துல மாறிட்டு இருக்கு. சரிங்களா? ஷார்ட் டேட். லாங் டேட் வேணா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். சரிங்களா? எந்த காலத்தோட சைஸை அகலப்படுத்தினாலும் மேலே இந்த கார்னர்ல பிடிச்சு வச்சு மவுஸ் வச்சு அழுத்திட்டு நீங்க கூட்டலாம், குறைக்கலாம். இன்னொரு வழி இருக்குது. இப்போ வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, வேற அந்த இடத்துல மேட்டர் இல்லை, மேலே கீழே இங்கே மேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடிச்சிருக்காங்க. இது கரெக்டா இந்த சைஸ் மட்டும் இருந்தா போறோம்னா இங்க டபுள் கிளிக் பண்ணா அங்க என்ன மேட்டர் தேவை இருக்கோ அதுக்கு தக்கன மாறும். மேல வந்து பெரிய லென்த்தி மேட்டர் போட்டிருக்கிறேன், அதனால அது அகலத்துக்கு போகிறது.
சப்போஸ் என்டையர் ஃபைலில் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைல் எடுக்கிறேன், இன்னொரு ஸ்பீட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த 4 இதுலையுமே வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ரைட், ஸ்டில் ஸ்பேஸ் நிறைய மிச்சம் இருக்கு இந்த ஏரியாவில். 45க்கு 4, 5 லெட்டர்ஸ்க்கு மேலே முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது. ஸோ இதை நான் கொஞ்சம் சின்னது பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே அது ஆக்சுவலாக சின்னது ஆகும். இப்போ 67 இந்த கார்னரில் போயிட்டு எஃப்க்கும் ஜிக்கு நடுவில் இடத்துல போயிட்டு அந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அந்த அளவுக்கு மாறிடும். 78 மட்டும் போகுது. நான் 3 டிஜிட்டாக வச்சிருக்கேன், இல்லை 4 டிஜிட்டாக வச்சிருக்கிறேன். இப்போ 4 டிஜிட்டாக வச்சிருக்கிறேன். இங்கே போய் நான் டபுள் கிளிக் பண்ணால் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் மாறும். இப்போ இன்னொரு இடத்துல வந்து 8 டிஜிட் இருக்கிறது. அப்போ நான் வந்து இங்கே பண்ணினாலும் இந்த 8 டிஜிட்டுக்கு ஏற்ற போல தான் அது அட்ஜஸ்ட் ஆகுமே தவிர இந்த ஸ்பேஸ் குறையாது. ஓகே, இங்கே 2 தான் இருக்கு, குறைத்து கொள்ளலாம். இன்னொரு வழியும் இருக்கிறது. எல்லாமே நான் வந்து கண்ட்ரோல் எஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இந்த 4மே வந்து சூஸ் பண்றேன். கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே கரெக்டாக மாறும். 4க்கும் சேர்ந்து மாறும். காட் மை பாயிண்ட். இப்போ நீங்க பண்றேன். இப்போ இந்த 4 ரோ இருக்கு, 4 காலம் இருக்குது. 4 காலத்துல நிறைய மேட்டர் இருக்குது. நான் ஒன்னொன்னா போய் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா இப்படி பண்றோம். இப்போ 4மே செலக்ட் பண்ணிருக்கும் போது 4மே ஒரே நேரத்துல அட்ஜஸ்ட் ஆகிட்டு. ஓகேயா? இது வந்து டெசிமல் கூட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாரி வந்து 100.01 இருக்காது, 2 டெசிமல்ஸ் இருக்காது. 2 டெசிமல்ஸை கூட்டணும் அப்படின்ட்டா ஒரு டிஜிட் கூட்டணும்னா இப்படி கூட்டணும், டிஜிட் குறைக்கணும்னா குறைக்கணும். இல்லை எனக்கு ரவுண்ட் ஃபிகர்ஸ் வேணும்னா இங்கே பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்மட் செல்ஸில் போய் நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் 4 காலம் மட்டும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத ஃபார்மட் காலத்தில் போயிட்டு நீங்கள் ஃபார்மட் செல்ஸுங்கிற லாஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்பரா கரன்சியா, மோஸ்ட்லி இங்கே தான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர்லேயும் வந்து 2 டிஜிட் டெசிமல் இருக்கணுமா, நார்மலாக இந்தியன் ருப்பியில் போடும்போது 2 டிஜிட் இருக்குமா. மேத்ஸ் எல்லாம் கணக்கு போடும்போது நம்ம 2 டிஜிட் வச்சுருது பெட்டர். எங்கே ரவுண்ட் பண்ணணுமோ அப்போ மட்டும் நம்ம வந்து இதை 0வா மாற்றி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? இது நார்மலாக இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் எல்லாம் ரெட்டில் வரும், ப்ளஸ் எல்லாம் வந்து பிளாக்ல வர்ற மாதிரி இருக்கும். அந்த இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்களா. இப்போ மைனஸ் இது மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மைனஸ் ரெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டா போதும். கேட்டா இந்த காலம் வந்து டேட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் அஸ் டேட். இது அப்புறம் வரலாம், திருப்பி ஒன்று வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட் கலர், ஃபில் கலர் பார்த்தோம். இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற பார் வந்து வெர்டிக்கல் பார், மேலே கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு, மேலே தள்ளுறதுக்கு கீழே தள்ளுறதுக்கு இது எங்களுக்கு தெரியும். கீழே இந்த பக்கம் இருக்கிறது ஹரிசாண்டல் பார், இந்த பக்கம் தள்ளுறதுக்கு. இதுல இன்னும் ஒரு ஃபாண்ட் சைஸை பெருசா பார்ப்பதற்கு இருக்குது. லாஸ்ட்ல கீழே வந்தீங்கன்னா ஒரு காலம், able to see it, ரைட் சைட்ல பாட்டம்ல இந்த இடத்துல 100% இருக்கு இல்லையா. இந்த என்டையர் ஒர்க் ஷீட்டை இன்னும் மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும்னா இந்த பாரை நகர்த்தலாம், ஜூம் பண்ணலாம். able to see it, ஜூம் பண்ணி பார்க்க முடியும்.
நார்மல் 100ல வச்சுட்டு இருப்போம். பட் இன்கேஸ் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது ஜூம்ல மற்றவங்களுக்குலாம் காமிக்கணும் அப்படின்றால் இந்த இடத்த மட்டும் நம்ம ஜூம் பண்ணி பெருசு பண்ணி காண்பிக்கலாம். ரைட்டா? நார்மல் 100 வைத்துக்கணும். இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஸ்பீடா போக முடியும். இப்போ ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றால் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணணும். 67 78 தட் இஸ் எஃப் அண்ட் ஜி. இந்த ரெண்டு காலத்துக்கு நடுவில் காலத்துக்கு நடுவில் ஒரு நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டா இங்க போய் இன்சர்ட் செல்லா இன்சர்ட் காலமான்னு கேட்கணும். காலம் போட்டோம் அப்படின்னா 78க்கு முன்னாடி ஒரு காலம் வரும். ரைட்டா? இன்னொன்னு பண்ணணும்னா இன்சர்ட் காலம் இன்னொன்று வரும். காலம் எப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இதுல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் ஒரு காலம் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இங்க நான் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா கூடிரும். ஏன்னா ஒரு காலம் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? நம்ம இங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு போட்டு இது பிளஸ் போட்டிருப்போம். ரைட்டா? இங்க போட்டிருப்போம். பட் இங்க மாதிரி நடுவில் ஒரு ஸ்பேஸ் கூடும் பொழுது எல்லா இடத்துலயுமே ஸ்பேஸ் கரெக்ட் டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆகிடுங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம எல்லாத்துலயும் போயிட்டு ஒன்று கூட்டணுமா அப்படிங்கிற வேண்டியது இருக்காது. நீ நாட் ஆட் ஒன் டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் பண்ணதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு போட்டோம். இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்றால் வெறுமனை ஈக்குவல் டு போட்டு சூஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி அடுத்து சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்படி பண்ணாலும் வரும். ரைட்டுங்களா? இல்லை இது ரெண்டையும் இப்படி ட்ராக் பண்ணி கண்டினியூஸாக பண்ணிங்கனாலும் கீழே விசிபிளாக இருக்கும். கீழே என்னெல்லாம் விசிபிளாக இருக்கு? கீழே வாங்க பாட்டம்ல சூஸ். இப்போ 4 ஃபிகரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 4ஓட டோட்டல் எங்கேயுமே நம்ம டைப் பண்ணி காமிக்க வேணா, தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். ஐ வில் ஜஸ்ட் லைக் டு சி த டோட்டல் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஆவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை கவுண்ட் இருக்குன்னு தெரியும், நம்பர்ஸ் எத்தனை இதில் இருக்குன்னு தெரியும். இதனோட டோட்டல் இங்கே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். டே டு டேல பண்ணும்போது நான் எக்ஸல் பண்ணும்போது எனக்கு அடிக்கடி இதை பார்க்க முடியிருக்கும். ஆவரேஜும் பார்க்க வேண்டியிருக்கும், சம்மும் பார்க்கணும். இது எனக்கு இங்கே கண்டினியூஸாக தான் இருக்கணும் அப்படின்றால் என்ன பண்ணலாம்? சம். இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ள கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றா கற்றுக் கொடுக்குறேன். பட் இப்போ முதல்ல சம் மட்டும் கற்றுக்கிறேன். சம் மட்டும் ஓப்பன் த ப்ராக்கெட் போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இதுவரை ட்ராக் பண்ணலாம். என்ற தட்டினாலே போகும். ப்ராக்கெட் போகணும்னு அவசியம் இல்லை. டோட்டல் வந்துடும். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே இங்கே போடுறேன். காப்பி அடித்து இங்கே நான் போடுறேன். ஸ்டில் நான் 2-3 ஃபிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் த ப்ராக்கெட் சூஸ் த செல்ஸ். கண்டினியூஸாக இருந்தால் E5 to J5 அப்படி வந்துடும். சப்போஸ் எனக்கு ஒரு 3 ஃபிகர் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்றால் நான் காப்பி அடிச்சு இங்கே போட்டு வைக்கிறேன். எனக்கு வந்து எல்லா டோட்டலும் எனக்கு தேவையில்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது நான் வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு சூஸ் பண்ணால் அதை மட்டும் சூஸ் பண்ணேன். கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இந்த செல்லை மட்டும் அழுத்தினா, கண்ட்ரோல் அழுத்திட்டு இந்த செல் மட்டும் அழுத்தினா அது மட்டும் செலக்ட் ஆகும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 3ஓட ஃபிகர் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டால் சம் போட்டு equal to sum open the bracket choose the cells control வச்சுட்டு choose the cells plus அந்த 3க்குள்ள டோட்டல் மட்டும். பட் எதுக்கு பண்ண நமக்கு தெரியும். அதுக்கு யூஸ்வலாக கலர்ஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு போட்டு காமிக்கும்போது இப்போ கம் பேக் டு
இப்போ வந்து மேட்ரு நம்ம நிறைய அடிச்சிருக்கிறோம். இதுல உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கு. இது எல்லாமே கேப் லெட்டரா மாத்துறது எப்படின்னு கேட்டா, இதை பூரா சூஸ் பண்ணி வைத்துக்கொண்டு I'll come back to this later. நார்மலா இதுல ஒரு நம்பரை போட்டுட்டு இங்க இந்த கார்னர் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா அதே நம்பர் காப்பி ஆகும். இப்போ அடுத்த இதில் போட்டு ஒரு கமாண்ட் கொடுத்து ஈக்குவல் டு போட்டு சம் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியோ இல்லை வெறுமனையோ இந்த இதை சூஸ் பண்றீங்க, ப்ளஸ் 1 போடுறீங்க, ப்ளஸ் இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்றீங்க. இந்த கமாண்ட் வந்து இப்போ 2-ஆ இருக்கிறது, ரைட்டா? இதுலோட ஒரு நம்பர் கூட்டி இங்க இருக்கிறது. இங்க 11 இருந்தா இப்ப 123னா இது 124 ஆயிடும். ஒரு நம்பர் கூட்டி தான் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கிறோம்? 36 + 1. இப்போ இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் கூட்டிட்டு போகணும் அப்படின்றால் இதே கமாண்ட் எல்லா செல்ஸ்க்கும் வருகிறது என்றால் கூட்டிட்டு, ரைட்டா? சப்போஸ் நான் இங்க 2 கொடுத்திருந்தேன் அப்படின்றால் இங்க 2 வருது, எல்லாத்துக்கும் 2 வரணும் அப்படி என்றால் இது மாதிரி. ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, இந்த கமாண்ட் என்ன கொடுக்குறீங்களோ இதை இழுத்து அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா சேம் கமாண்ட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த காலம்ஸ். முன்னாடி கொடுத்துருக்க என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோமோ அதை ட்ராக் பண்ணா. இப்போ நீங்க இப்போ 1 2 கொடு சார். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 12 13 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 13 கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ண என்ன நம்பர் வரும்னு நினைக்கிறீங்க? 14 15 16 வரிசை. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள நம்பர் வித்தியாசம் வந்து 1 இல்லையா? இதை கரெக்டா அது கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் 1 தான். அப்படிங்கிறதுனால இதை ட்ராக் பண்ணா எல்லாத்துலயும் 1 1 1 கூட்டிட்டு எங்க நமக்கு தேவை இருக்கு அதை அப்ளை பண்ணுறேன். இப்போ மந்த் போடும் பொழுது ஜான்வரி அப்படி போடுறேன் அப்படின்றால் அடுத்தது ட்ராக் பண்ண அப்படின்றால் இது மட்டும் மந்த் கரெக்டா டிசம்பர் வரைக்கும் வந்துடும், ரைட்டா? யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் வந்து இப்போ வந்து திருவனந்தபுரம் அப்படின்னு இந்த இடத்துல அடிச்சிருக்கிறேன். பட் இது வந்து அடுத்த காலம்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு. பட் நார்மலா என்ன பண்ணோம், இந்த காலத்தோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி திருவனந்தபுரம் ஃபுல்லா தெரியணும் வச்சுடுவோம். யூஸ்வலா இது பிரிண்ட்டுக்கு போகும்பொழுது நிறைய ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள வராது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்குள்ளேயே எனக்கு திருவனந்தபுரம் ஃபுல்லா வரணும் அப்படின்றால் ரேப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. இது நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு ரேப் டெக்ஸ்ட்ங்கிறது மேல கிளிக் பண்ணா இந்த காலத்துக்குள்ளேயே வந்துடும். இந்த ஒரு ரோ வந்து அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் ஆகும். திருவனந்தபுரம் ஒரு எழுத்து டைப் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தி ஒன். ஆக்சுவலாக நம்ம வேற மேட்டர்லாம் இங்கே வேற மேட்டர் இருந்ததுன்னா அது விசிபிளாக இருக்காது, திருவனந்தபுரம் விசிபிளாக இருக்காது. ஸோ எனக்கு தெரியணும், பிரிண்ட் அவுட்டில் எனக்கு தெரியணும், ஸ்பேஸும் ரொம்ப ஆகக்கூடாது. நார்மலாக நம்ம பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இது அப்படியே லென்த்தாக இழுத்து வைக்கிறோம். அது இல்லாமல் இந்த காலத்துக்குள்ளே எனக்கு திருவனந்தபுரம் தெரிய வேண்டும் என்றால் ரேப் டெக்ஸ்ட் என்றதை கிளிக் பண்ணால் இந்த காலத்துக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஒரு பக்கம் ட்ராக் பார்த்தோம். அடுத்த காலத்துக்கு இப்போ பிரிண்ட் ஏரியாவுக்கு போகும். நிறைய பேர் பிரிண்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது வந்து
நம்ம பார்க்குற ஒர்க் ஷீட் முழுக்கவே அந்த A4 ஷீட் சைஸுக்குள்ள வராது. இப்போ நீங்க கண்ட்ரோல் P போடலாம் பிரிண்ட் போடுறதா இருந்தா, இல்ல ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட்ங்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்க ஃபுல் ஏரியா இதுல வரல. ஷீட் எவ்வளவு பெரிய ஒர்க் ஷீட் இருக்குது, இங்க வந்து A8 வரைக்கும் தான் வருது. ரைட்டா? இப்போ மேட்ரு முழுக்கவே எனக்கு பிரிண்ட் ஏரியாக்குள்ள வரணும்னா என்ன பண்ணலாம்? எல்லா காலத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா காலத்திலும் டபுள் கிளிக் பண்ணா அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது மோர் காலம் கேன் பி அக்காமடேட்டட் இன்டு சிங்கிள் ஷீட். இது நீங்க ஒன்று பண்ணலாம். இது வந்து மேட்ரு வேற எங்கேயும் பெருசா இருக்கிறது, அதனால அதுக்கெல்லாம் பெருசா இருக்கனால இது ஆகலை. இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு செலெக்ஷன் பேர். ஐ எம் செலக்டிங் தி செல்ஸ். நான் பிரிண்ட் பண்ண போனால் இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு பிரிண்ட்டுக்கு வரும். நீங்க டக்குன்னு போய் பிரிண்ட் அவசரமா கொடுத்துடக்கூடாது. யூ டேக் 1 minute டு வாட்ச் எந்த ஏரியா பிரிண்ட் பண்ண போறது, எத்தனை காப்பி பிரிண்ட் பண்ண போறோம், A4ஆ இல்லைன்னா லெட்டர் சைஸா, என்ன சைஸு, எத்தனை பேஜ் அதில் இருக்கிறது. நம்ம கண்ணை மூடிக்கு முதல்ல போட்டுட்டு திருப்பி அதை எப்படி கட் பண்ணன்னு தெரியாது, எப்படி நிறுத்தன்னு தெரியாது. அது பாட்டு 30 பக்கம் அடிச்சு நகர்த்தி முடிச்சுட்டு நம்ம வேணுங்கிற பிரிண்ட் 4 பக்கம் தான், ஆனால் வேஸ்ட் ஆகிறது 10 பேப்பர் 20 பேப்பர் வேஸ்ட் ஆகும். நிறைய ஆஃபீஸ்ல நடக்கும். ஏன்னா அது அப்படி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி எப்படி நிறுத்துன்னு தெரியாது. சில சமயம் பிரிண்டரை போய் ஆஃப் பண்ணுவாங்க, அது வழி இல்லாமல். ரைட்டா? ஸோ முதல்ல பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு யூ டேக் லிட்டில் மோர் டைம். ஏன்னா அப்படியுமே நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு நடக்கும். எனக்கே நிறைய நடந்திருக்கு. எவ்வளவா ஜாக்கிரதையா பார்த்து போனாலுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம பார்த்துட்டு போகணும். ரைட்டா? ஸோ யூ செலக்ட் த ஏரியா, எதெல்லாம் பிரிண்ட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை என்றால் பிரிண்ட்டுக்கு வந்து இன்னொரு இடம் இருக்கிறது. பேஜ் லேஅவுட்ல போனீங்கன்னா பிரிண்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். பேஜ் லேஅவுட்ல போயிட்டு பிரிண்ட் ஏரியா போனீங்கன்னா செட் பிரிண்ட் ஏரியா, எந்த ஏரியா பிரிண்ட் பண்ணும்போது நீங்க செட் பண்ணலாம். ரைட்டா? இன்னொன்னு, இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன்னு மேட்ரு வந்து நிறைய அடிச்சிருக்கிறேன். ஒரு பேஜ்ல இருந்து 2 பேஜ்ல 3 பேஜ் எனக்கு வரும். நான் பிரிண்ட் பண்ண போறேன், செலக்ட் பண்ணி அப்படிக்கிறேன் அப்படின்ட்டால் இந்த தலைப்பு மேல இருக்கிற தலைப்பு இருக்கு இல்லையா, A1ல இருந்து A2 இந்த தலைப்பு நான் போட்டிருக்கிறேன். இது எனக்கு எல்லா பேஜிலும் வரணும்னா இந்த இது சூஸ் பண்ணி வைத்துக்கொண்டு ஷிஃப்ட்டை அழுத்திட்டு ரைட் சைடு ஆரோ போட்டிங்கன்னா அடுத்த காலம் செலக்ட் பண்ணும். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு ரைட் ஆரோ. இப்போ பிரிண்ட் டைட்டில் உள்ள போறீங்கன்னா ரோஸ் டு கீப் அட் த டாப் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பேஜ்லயும் இந்த ஹெட்டிங் எனக்கு வரணும் அப்படிங்கிறத வைத்து கொண்டால் நம்ம ஒவ்வொரு பேஜில் அது மட்டும் கரெக்டாக வந்து. இப்போ செலக்ட் பண்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் டேப், கண்ட்ரோல் கண்ட்ரோல் டேப் போடும்போது நீங்க வந்து செலக்ட் ஆகும். இந்த நம்பர்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இதில் நான் எடுத்து A1ல இருந்து கரெக்டான கமெண்ட்ஸ் கம்பேர் டு கரெக்டான கமெண்ட் வச்சிருக்கேன். கம்பேர் டு லேட்டர். சில எல்லாமே ட்ரையல் இன்டராக தான் நம்ம கற்றுட்டு வரும். ஓகே, ஒரு 10 தடவை 20 தடவை பண்ணும்போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அலைன் பண்ணிக்கணும், ஸ்பேஸ் அலைன் பண்ணிக்கணும். பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை காப்பி எடுக்க போகிறோம், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் போகிறோம், எத்தனை காப்பீஸ் எடுக்க போகிறோம், என்ன பிரிண்டர், 2-3 பிரிண்டர் இருக்கும். சில கலர் பிரிண்டர் இருக்கும், சில பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஆக்டிவ் ஷீட்ஸுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா, எதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது. பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பர் அடிக்க போறீங்க. இப்போ ஒரு லென்த்தி வேர்டாக இருக்கும், 30-40 பேஜஸ் இருக்கும். அதில் வந்து எனக்கு 8வது பேஜ் 9வது பேஜ் தான் வேணும்னா பேஜ் 8 to பேஜ் 9 மட்டும் போட்டால் செலக்ட் ஆகும். சில பிரிண்டரில் வந்து 2 சைடு பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்டர் இருக்குது. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 5வது பக்கம் பேக் சைடில் 6, அடுத்தல 7, பேக் சைடில் 8 அப்படி கரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டு வரும்.
ரைட்டா? இது வந்து போர்ட்ரைஸ் ஓரியன்டேஷன்ங்கிறது வந்து நீங்க எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ரொம்ப பெரிய மேட்டரா இருக்குது. எனக்கு வந்து இது நான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மேட்டரா இருக்குது. நான் போய் பிரிண்ட் பண்ணணும் போனா இந்த ஓரியன்டேஷன் ஒரு ஏரியா இருக்கு. மார்ஜின்லயும் போய் நீங்க சைஸை கூட்டலாம் குறைக்கலாம். ரைட்டா? ஓரியன்டேஷன் போனீங்கன்னா போர்ட்ரைட் இல்லை லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரைட்னா ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா பிரிண்ட் ஆகுது. இப்போ இப்போ நான் செலக்ட் பண்ற ஏரியா ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கனால லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். லேண்ட்ஸ்கேப்புக்கு நான் போய் பிரிண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்க பிரிண்ட் ஏரியா போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கு 14 வரைக்கும் வருது. 14 வரைக்கும் A14 வரைக்கும் வருது. இங்கேயும் கூட நான் மார்ஜினுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா 15 வரைக்கும் வரும். நான் வந்து போர்ட்ரைட் செலக்ட் பண்ணாம நார்மல் இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தால் ஓரியன்டேஷன் நார்மல் போர்ட்ரைட் செலக்ட் பண்ணியிருந்தால் அவ்வளோ பேஜ் வரும், அவ்வளோ காலம்ஸ் வராது. இப்போ A14 வரைக்கும் உங்களுக்கு காமிச்சது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி A15 வரைக்கும் கூட நான் கொண்டு வந்துடலாம், மார்ஜின்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ நான் வந்து போர்ட்ரைட்டில் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கும் பொழுது நான் இவ்வளோ சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னாலும் ஒரு பேஜில் வராது. இப்போ கோ டு பிரிண்ட் ஏரியா சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எது பிரிண்ட் பண்ண போதும் தெரியும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். எத்தனை வரைக்கும் வருது? A10 வரைக்கும் தான் வருது. இப்போ 2வது பேஜ் 3வது பேஜ் தான் வரும். இங்க நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கனால அந்த மேல இருக்கிற காலம் வந்து A1ல இருந்து A10ங்கிறது அப்படியே வருது. எந்த ஹெட்டிங் எனக்கு அப்படியே ஒவ்வொரு பேஜ்லயும் வரணும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால இது வருது. நார்மலா செலக்ட் பண்ணலாம் இந்த முதல்ல இருக்கிற A to A10 2வது பேஜ்ல வராது. இப்போ உங்களுக்கு போர்ட்ரைட்டுக்கும் லேண்ட்ஸ்கேப்பும் உள்ள வித்தியாசம் தெரியணும். ரைட்டா? ஓகே, தெரிய போறோம் சில விஷயம். இப்போ எதெல்லாம் உள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்செர்ட் அப்படிங்கிறது உள்ள போனா டேபிள் இன்செர்ட் பண்றதா இருந்தால் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து டேபிள் இன்செர்ட் பண்ண செலக்ட் பண்றேன். இங்க போய் டேபிள் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்ட்டா டேபிள் இன்செர்ட் ஆகிடும். டேபிள் இன்செர்ட் ஆகிடும். ஸோ ஐ கேன் கிரியேட் எத்தனை காலம்னாலும் உள்ள வைத்துக் கொள்ளலாம். 3 காலம் 4 காலம் இந்த மாதிரி நம்ம வைத்துக் கொள்ளலாம். இன்செர்ட் டேபிளுக்கு இன்செர்ட் மேலே போயிட்டு இன்செர்ட் இங்க டேபிள் இன்செர்ட் பிக்சர் பண்ணணும் அப்படின்றால் இந்த பிக்சரை நான் கொண்டு வரணும் அப்படின்றால் பிக்சர் நான் இங்க இருந்தா செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலா செலக்ட் பண்ணி கூட காப்பி பண்ணி போடலாம். ரைட்டா? இங்க செலக்ட் பண்ணி நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் பெயிண்ட்ல போயிட்டு இல்லை வேற எங்கேயோ போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே இங்க கொண்டு வந்து போடலாம். இங்கேயே இன்செர்ட் பண்ண வைக்கலாம், பிக்சர்ஸை இன்செர்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறதுல நீங்க என்ன மேட்டர்னாலும் இது மாதிரி ஒரு டிசைன் வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணுங்கிறத உள்ள செலக்ட் பண்றதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல ஸ்மார்ட் ஆர்ட்ன்றது நிறைய ஐகான்ஸ் மாதிரியும் நிறைய ஷேப்ஸ் மாதிரியும் பிக்சர்ஸ் மாதிரியும் உள்ள இருக்கு. இங்க பிக்சர்ஸ் உள்ளது இங்க இருக்குது. இந்த பிக்சர் என்ன பிக்சர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. இன்செர்ட் பண்ணணும் அப்படின்ட்டா இங்க ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்ட்டா இங்க போயிட்டு பிக்சர் எங்க இருந்து எடுக்கிறேன் டிவைஸ் வந்து நான் இங்க எடுக்கிறோம். டிவைஸ் இருந்து எடுக்கிறேன்னா எங்கேயோ எனக்கு ஃபைல்ல இருக்கிறது. நான் எடுக்க போறேன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சூஸ் எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. டெஸ்க்டாப்ல போறேன், எக்ஸல் செலக்ட் ஆயிருக்குது. எக்ஸல் ஃபோல்டருக்குள்ள போறேன், எக்ஸல் லோகோவை செலக்ட் பண்றேன், இன்செர்ட் பண்ணுன்னு சொல்றேன்.
that will be inserted here. Okay, இது வந்து சின்னது பண்ணா ட்ராக் பண்ணி சின்னது பண்ணி கொள்ளலாம். எங்க நகர்த்தினாலும் இந்த ஒரு இது வரும்பொழுது நகர்த்தி கொள்ளலாம், வச்சு நகர்த்தி கொள்ளலாம். ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறது நீங்க டிசைன்ஸ் ஏதாவது உள்ள கொண்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல ஷேப்ஸ் கொண்டு வரலாம், ஐகான்ஸ் கொண்டு வரலாம், 3D மாடல் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கிறது. யூ கேன் சூஸ். உங்களுக்கு அந்த என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, என்ன மாதிரி மேட்டர் டைப் பண்ண போறீங்கிறது அதை மாதிரி சூஸ் பண்ணி உள்ள மேட்டரை ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி டெம்ப்ளேட்ஸ் மாதிரி ரெடியாக இருக்கிறது, யூஸ் பண்ணிக்கொள்ளுது. இன்சர்ட் சார்ட். இப்போ சார்ட் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயம், ரொம்ப நமக்கு தேவையா இருக்கும். இப்போ இந்த ஃபிகர்ஸ் இருக்கிறது, இந்த ஃபிகர்ஸை சார்ட்ல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டா, எந்த பேசினோட சார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டா உள்ள போயிட்டு சார்ட்ஸ்ல போயிட்டு அது என்ன மாடல் சார்ட்ஸ் வேணும்னு கேட்கறது. யூ கேன் சூஸ். இப்போ நான் இங்கே போட்டேன் அப்படின்ட்டால் அது வந்துடும் உடனே. இப்போ நான் இந்த இதை சூஸ் பண்ணுறேன், நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டா இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணால் அந்த மாடலில் உங்களுக்கு வந்துடும். இருக்கிற மேட்ரே வந்து கிரீன் எவ்வளவு, ரெட் எவ்வளவு, எல்லோ எவ்வளோங்கிற இந்த மாடல் வந்துடுது. எனக்கு வேற மாடல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாடல் போட்டிங்கன்னா இந்த மாடல் வருகிறது, ஹரிசாண்டல் மாடல் வருது, இது வெர்டிகல் மாடல் வருகிறது. இங்க வந்து சார்ட் இந்த மாதிரி ரவுண்ட் மாடல்ல வருகிறது, இந்த மாதிரி வருகிறது. இந்த மாதிரி எனக்கு கிராஃப் மாதிரி போட்டு வரணும் அப்படின்றாலும் அதே மேட்டர் வச்சுட்டு நீங்க சூஸ் பண்ணி உள்ள எடுத்துடலாம். எவ்வளவு சிம்பிளா ஒரே நிமிஷத்துல வரும். இதை மாதிரி ஒரு மாடல் வேணும்னாலும் யூ கேன் பிரிங் டவுன். இந்த மாதிரி டக்குன்னு பண்ண முடியும். ரெக்கமெண்டட் சார்ட்ஸுக்கு உள்ள போயிட்டு இந்த மேட்ரஸ் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி சார்ட் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இதை பண்ண முடியும். இது ரொம்ப தேவையா இருக்கு நமக்கு. நிறைய சேல்ஸ் ஃபிகர்ஸோ மற்ற ஃபிகர்ஸோ ஆஃபீஸில் அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இன்கம் இந்த மாதிரிலாம் எல்லாம் காமிக்கும்போது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கு. ரைட்டா? விஷயம் சொல்றேன். ஃப்ரண்ட் ஏரியா பார்த்துட்டோம். இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்ப்போம். சம் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு ஒரு 7 minutes உங்களுக்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். தினசரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிற ஷார்ட்கட்ஸு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புது ஒர்க் புக் ஆரம்பிக்கிறதுக்கு Ctrl+O போட்டீங்கன்னா ஓப்பன் ஓப்பன் போட்டீங்கன்னா நியூ ஒர்க் புக் ஓப்பன். எல்லாமே ஃபாண்ட் பெருசாகிக்கிறேன், எல்லாம் சூஸ் பண்றேன், ஹோம்ல போறேன், ஃபாண்ட் எடுக்கிறேன். இதில் நம்பர் சரியா வராது, அகரோனிங்கிறது வந்து நம்பர் சரியா வராது. ஸோ ஏரியில் எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக 14, 15, 16 மேலே போனால் நல்லா இருக்கும். Ctrl+O போட்டா ஓப்பனிய செலக்ட் பண்ணி அடுத்த இது கூட காலம் மாத்திக்கிறேன். Ctrl+X போட்டு Ctrl+V போட்டா இந்த இடத்துக்கு நான் வந்துடும். ஸோ ஐ சூஸ் சம்திங். Ctrl+X போட்டா இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Ctrl+X அப்படியே எடுத்து போட்டு இந்த இடத்துல போய் அப்படியே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து இங்கே நகர்ந்து வந்துடும். Ctrl+Z போட்டால் பழைய லெவல். இப்போ நான் இதை காப்பி அடிக்கணும் அப்படின்றால் செலக்ட் பண்றேன், Ctrl+C போடுறேன், இந்த இடத்துக்கு வந்து பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+P. ரைட்டா? Ctrl+X என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி அடுத்த இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். சரிங்களா? ஃபாண்ட் மாத்திக்கிறேன். Ctrl+V அங்க ரிமூவ் பண்ணதை அப்படியே கொண்டு ரிமூவ் ஐட்டம்
will be pasted. இது ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும்போது டகடகன்னு பண்ணிட்டு விடும். நமக்கு ஞாபகம் வச்சு இப்போ சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு ஒர்க் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றால் கண்ட்ரோல் ப்ளஸ் W க்ளோஸ் இயர் ஒர்க் புக். நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணணும் என்றால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம குரூப்ல நான் போடுறேன். இந்த குரூப்ல வந்து நான் என்னென்ன தகவல் வருதோ நான் போட்டுட்டே இருக்கேன். இந்த 3 நாள் நான் கிளாஸ் எவ்வளோ சொல்ல முடிச்சா கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல்களை இதில் நான் குரூப்ல நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்லி திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமைன் இந்த குரூப் அவ்வளோதான். ஸோ இதை ஒரு பர்டிகுலர் இதை வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்றால் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் சேவியர் ஒர்க் புக். ஒர்க் பண்றவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒரு பர்டிகுலர் இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ண கண்ட்ரோல் சி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கண்ட்ரோல் பி சொல்லிட்டேன். கண்ட்ரோல் இசட் வந்து லாஸ்ட் பண்ண டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ண, லாஸ்ட் பண்ணது. இப்போ நான் வந்து இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் கேன்சல்னு நான் போட்டிருக்கிறேன். இதை நான் கேன்சல் பண்ண இந்த எடுக்கணும்னா கண்ட்ரோல் இசட் போட்டா போயிடுச்சு. கண்ட்ரோல் இசட் போட்டா போயிடுச்சு. ரைட்டா? இப்போ கண்ட்ரோல் ஒய் போட்டா நான் திருப்பி போட்டது அப்படியே திருப்பி வரும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் வந்து சில ஃபிகர்ஸ் அடிக்கிறேன். ரைட்டா? கண்ட்ரோல் ஏ போடுறேன், ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து ஒரு 28 வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். 28. இப்போ நான் வந்து ஒரு நம்பர் நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போட்டிருக்க நம்பர் வந்து இதே மாதிரி இங்கே வந்து 9333 ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். ரைட், 9899 போட்டுக்கிறேன். இந்த என்ட்ரியை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட், கடைசியாக போட்ட என்ட்ரியை கேன்சல் பண்ண கண்ட்ரோல் இசட். இப்போ நான் பை மிஸ்டேக் கண்ட்ரோல் இசட் போட்டுறேன், எனக்கு திருப்பி வேணும் அப்படின்ற கண்ட்ரோல் ஒய். ஸோ கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் ஒய் லாஸ்ட் cancelled entry to be done again. ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு செல்ல இருக்கிற மேட்டரை முழுக்க போல்டு பண்ணணும் அப்படின்றால் கண்ட்ரோல் பி. Sir, excuse me, what is the difference between control V and control Y? அதுவும் கண்ட்ரோல் விக்கும் கண்ட்ரோல் ஒய்க்கும் அப்ப இருக்கிற கண்ட்ரோல் வில வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் ஒரு தடவை பேஸ்ட் ஆயிட்டுனா திருப்பி மெமரியில் இருக்காது. ஒரு தடவை பேஸ்ட் ஆயிட்டுனா திருப்பி மெமரியில் இருக்காது. அது மாதிரி தான் கண்ட்ரோல் எக்ஸ் எடுத்துட்டோம். கண்ட்ரோல் ஒய் இல்லையா? கண்ட்ரோல் ஒய் வந்து லாஸ்ட் நான் கேன்சல் பண்ணதையே கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ண என்ட்ரியை நான் கேன்சல் பண்றேன். பை மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பண்ணிருக்கேன், இதை நான் காப்பி எடுத்து இங்க போடுறேன், இதை போடுறேன். ரைட்டா? எனக்கு இந்த என்ட்ரி நான் எனக்கு தேவையில்லை நினைச்சு என்ன பண்றேன், நான் கண்ட்ரோல் இசட் போடுறேன், அது போயிடுறது. ரைட்டா? இப்போ நான் திருப்பி எனக்கு ஆக்சுவலா வேணும், நான் கண்ட்ரோல் இசட் போட்டிருக்க கூடாதுங்கிற போது திருப்பி கண்ட்ரோல் ஒய் போட்டா எனக்கு அது வருது. ஓகே, கண்ட்ரோல் எக்ஸுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு மேட்டர் அடிக்கிறேன், இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே கண்ட்ரோல் சி போட்டுக்கிறேன், இல்ல கண்ட்ரோல் எக்ஸ் போடுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் போட்டுட்டு நான் இங்க வந்து கண்ட்ரோல் வி போடுறேன், இங்க வந்துடுறது. திருப்பி அடுத்த இடத்துல போயிட்டு நான் திருப்பி கண்ட்ரோல் வி போட்டா ஒன்றும் வராது. ஒரு தடவை டெலிட் பண்ணி ஒரு தடவை பேஸ்ட் பண்ணோட மெமரி எரேஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் எக்ஸ் போடுறேன், அடுத்த காலத்துல வந்து கண்ட்ரோல் பி போடுறேன், இங்க வந்துச்சு மாறிடுச்சு. திருப்பி அடுத்த காலத்துல இப்போ கண்ட்ரோல் பி போடுறேன், வராது. கண்ட்ரோல் பி போட்டா வராது. ஓகே, இதான் ஒரு பெரிய வித்தியாசம். நிறைய வந்து நம்ம இறங்கி பார்த்தா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது தெரியும், நான் சொல்லவே இல்லை, கத்துக்கிட்டே இருக்கேன். பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நிறைய கூகுள் பண்ணி பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம தினசரி தேவையானது முதல்ல கற்றுப்போம் நம்ம. ஓகே,
நியூ ஒர்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கீழே இருக்க நம்ம ஷீட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், நம்பர் கூட்டிக்கிட்டே போகலாம். கீழே இருக்குமா லாஸ்ட் இது கூட்டிக்கிட்டே போகலாம். யூ கேன் கிவ் எ நேம் ஆல்சோ. அதில் ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு நீங்கள் நேம் கொடுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணால் நேம் கொடுக்கலாம். ரைட்டா? நேம் கொடுக்கலாம். ரைட், நீங்களே நேம் கொடுக்கலாம். கண்ட்ரோல் Ashwin, don't play in the screen. Control. ஒரு ரோவை செலக்ட் பண்ண, ஒரு ரோவை டெலீட் பண்றதுக்கோ ரோவை இன்சர்ட் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல். கண்ட்ரோல் இது சில விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம். ஷிஃப்ட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆல்ட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ட்ரோல் டேப் ஒன்று இருக்கு. கண்ட்ரோல் டேப் ப்ளஸ் டேப் இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கேட்டேன், ஸ்விட்ச் டு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். அடுத்தது போகிறதுக்கு கண்ட்ரோல் டேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் டேப் அடுத்த இதுக்கு நம்ம போவோம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரூவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு நெக்ஸ்ட் ஏரா செலக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை செலக்ட் பண்ணி போகும். திருப்பி லெஃப்ட் ஏரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா குறைச்சிட்டு வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏரோ. இங்கே லெஃப்ட் ஆரோவோ ரைட் ஆரோவோ அதுக்கு தக்கன அந்த ஏரியா வரும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நம்பர் அடிச்சிருக்கிறேன், இந்த 3 நான் சூஸ் பண்ணுறேன், இந்த 1 செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் அழுத்துறேன், ரைட் ஆரோ எடுத்தோம்னா ரைட் காலம் செலக்ட் ஆகுது, இன்னும் ரைட் எடுத்தோம்னா ரைட் காலம் செலக்ட் ஆகுது. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் அழுத்துறேன், லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன், 4 செலக்ட் ஆகுது. இது பண்ணால் இன்னும் லெஃப்ட் செலக்ட் ஆகுது. இப்போ நான் டவுன் ஆரோ போட்டால் 3மே மேலே செலக்ட் ஆகிருக்கு, கீழே இருக்கிற 3மே செலக்ட் ஆகும். கீழே இருக்கிற 3மே செலக்ட் ஆகும். இதை நான் மேலே போயிட்டு இந்த ரோல இருக்கிற ஹெட்டிங்லேயே 3 இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்டையர் ரோ வில் பி செலக்ட். என்டையர் ரோ வில் பி செலக்டட். அந்த என்டையர் ரோல இருக்கிற நம்பர்ஸோட ஆவரேஜ் கீழே வரும், கவுண்ட் கீழே வரும், சம்மு வரும். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது நிறைய வரும். இனிஷியலாக உங்களுக்கு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மண்டை காயிற மாதிரி இருக்கும். அது அப்படிதான் ஆகும். ஏன்னா we are learning something new. இது வரைக்கும் இருக்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக கற்றுக்கும் பொழுது நமக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். நிறையவும் சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ லிமிட்டடாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 3 நாளில் கவர் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. we are touching the only the tip of the iceberg. பட் உங்களுக்கு புரிகிற லெவலில், எல்லாருக்கும் புரியுற லெவலில் நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்கேஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கூட நான் ஸ்பீடாக போன மாதிரி இருந்திருக்கலாம், நிறைய ஜம்ப் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம், இன்னும் 2-3 கமெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வரல, போட்டு வச்சு ஞாபகம் வரல. ஐ ஹவ் டு அட்மிட் இட். திருப்பி நான் லேர்ன் பண்ணணும், அதை பக்கத்தில் டைப் பண்ணி வைக்கணும். ஏன்னா டே டு டே பேஸில் யூஸ் பண்ணலைன்னா நமக்கு மெமரியில் இருக்காது. டெய்லி யூஸ் பண்ணுறதுலாம் மெமரியில் இருக்கும். என்ன எவ்வளோ கமெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறது. ஆக்சுவலாக ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் ரோஸ். ஆக்சுவலாக இப்போ கண்ணுக்கு தெரிகிறது வந்து ஒரு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 50வது ரோ தெரியறது. ஆக்சுவலாக 10 lakhs அண்ட் ஆடு வரைக்கும் உள்ள ரோஸ் போக முடியும். கீழே பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் கீழே ரோஸ் போக முடியும். அதே மாதிரி இங்கே வந்து ZAD, XAD, ZAD வரைக்கும் இந்த சைடில் போகும். இப்போ வந்து S வரைக்கும் போயிருக்கு. அடுத்த காலம் பிறந்த TUV அப்படி போயிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்சோன்னா திருப்பி AAABன்னு ஆரம்பிக்கும். இது மாதிரி வந்து நான் இதை பார்த்து வச்சுருந்தேன், எக்ஸ்ன்னு நினைக்கிறேன், XA வரைக்கும் போகிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பாஸ்வேர்டு. எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண முடியும். எக்ஸலில் ஆக்சுவலாக நீ டேட்டில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸல் தெரியாமல் நீ டேட்டில் வந்து அக்கௌண்ட்ஸில் யாருமே வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. வேர்டுலேயே கூட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸல் உங்களுக்கு 3 நாள் நான் கற்றுக் கொடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் அட்வான்ஸ் போகணும். பட் நான் கற்றுக்கும் போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மீன் டைம் நீங்கள் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் தான் இதில் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐ ஷுட் ஆக்சுவலி கிவ் மோர்.
அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து வேர்ட்லயே நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா உங்களுக்கு கற்றுக்கிறோம். வேர்ட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வெறுமனே ஒரு லெட்டர் அடிக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஹார்ட்லி 5% கூட நம்ம டச் பண்ணலை. அதை பண்ணும்பொழுது இன்னும் வேர்டு நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஃபைன் டைம் டெஃபினெட்லி இதே குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த செஷன் இதோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு திருப்பி செகண்ட் 11 o'clock மார்னிங் மீட் பண்ணுவோம். இன்னைக்கு இது நிறைய விஷயங்கள் நான் நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கம் அகேன் பை 8 o'clock நைட்டு. பட் 8 o'clockல ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன இருக்குதுன்னு கேட்டால் 100 நம்பர் தான் என்னோட ஜூம் அக்கௌண்ட்டில் அக்காமடேட் பண்ணும். ஆனால் 100 நம்பருக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரிகிறது. அதனால ஏர்லி பேர்டாக உள்ள வந்துருங்க. இன்னைக்கு இப்போ பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ்புக்கில் லைவாக போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த ரெக்கார்டிங் யாரு கேட்டால் உங்களுக்கு நான் தரேன். அதனால தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணல. ஃபேஸ்புக் ரெக்கார்டு அதை ஒரு ஸ்டோரேஜாக நான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா என்னோட கூகுள் ஜி டிரைவில் கிட்டத்தட்ட 65 GB வந்தாச்சு. நிறைய 100 GB வரைக்கும் தான் 1300 rupees வருஷத்துக்கு அது ஃபீஸ் கட்டி வச்சிருக்கிறேன். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஜூம் அக்கௌண்ட்டு எல்லாமே இது பண்ணும்போது இந்த ஜி டிரைவ் எல்லாம் பண்ணும்பொழுது ஸ்பேஸ் நிறைய கன்ஸ்டன்ட் எனக்கு வருது. ஸோ அதனால் வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டோரேஜாக வச்சுட்டுருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து ஃபேஸ்புக்லேயே ஸ்டோரேஜாக வச்சுருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் உள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவோ இல்லை குரூப்லேயோ எல்லாருக்கும் பொதுவான குரூப்பில் போடுறேன். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மட்டும் புரிய வைக்க நான் தனியாக போடுறேன். இல்லை யூ கம் பேக் அகைன் இன்னைக்கு 8 மணிக்கு இதில் வாங்க, உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எனிதிங் எல்ஸ் வுட் லைக் டு ஷேர்? ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ரொம்ப சிம்பிளிஃபைடு லெவலில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தைகளும் அதிகமாக பயன்படுத்தாமல் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எஸ், எனிதிங் வுட் லைக் டு ஷேர்? கேட்குது இல்லையா? என்ன பேசுறது கேட்குது இல்லையா? 15 பேர் இருக்கிறீங்க. ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இதோட ஸ்லோவாக பேசணுமா, ரொம்ப ஸ்பீடாக போகிறோன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னா, அல்லது உங்களோட கருத்துக்களையும் நான் கேட்கணும். ரைட்டா? ஒன் வே டிராஃபிக் இருக்கக்கூடாது இல்லையா? ப்ளீஸ் ஓப்பன் அப் அண்ட் இன்ஃபார்ம், கிவ் மீ யுவர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இல்லை வர விருப்பம் இல்லைன்னா சேட், வீடியோலாம் வர வேண்டாம், சேட்டில் மட்டும் போடுங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா என்னன்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துட்டு நாங்க பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கூட எங்களுக்கு கண்டிப்பா இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துறேன். சரிங்களா? ஆமா சார். இது 3 நாள் தான் நிறுத்தணும்லாம் ஒன்றும் இல்லை. when I find time I am ready to take more session. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் வேர்ட் கூட வேணும் சார். எனக்கு நான் கொஞ்சம் நிறைய சில word, ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி போட்டுன்னு இருக்கேன். எனக்கு அதுல வந்து வேர்ட்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு. பாருங்க, எக்ஸல் முடிச்ச உடனே ஓரளவு உங்களுக்கு எக்ஸல் கத்து கொடுத்துட்டு அடுத்த லெவல் நம்ம ஒரு லேர்னிங் சென்டரா வச்சுக்கலாம். ஒய் நாட்? ஐ அம் ரெடி. தேங்க்யூ. நீங்க ரெடியா இருந்தா ஐ அம் ரெடி டு ரைட். தேங்க்யூ. ரைட். மற்ற மெம்பர்ஸ் உங்களுடைய கருத்துக்கள், வீடியோ ஆன் பண்ணா பண்ணிக்கோங்க, இல்ல ஆடியோ மட்டும் சொல்றதுன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டும் வேண்டாம் அப்படின்ட்டால் நீங்க இதுல மட்டும் போடலாம், சாட்ல மட்டும் போடலாம்.